Hi viewers, very warm welcome to the World of Education channel. So இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு சர்க்யூட் அனாலிசிஸ்ல சில பேசிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்ஸ் ஆஃப் சர்க்யூட் அனாலிசிஸ். ஓகே, அதாவது சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா சர்க்யூட்டோட கிளாசிஃபிகேஷன், சர்க்யூட் என்ன, ஆக்டிவ் பாசிவ் எலமெண்ட்ஸ், லம்ப்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேராமீட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி மெயினான டாபிக்ஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் சர்க்யூட் அனாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்க்யூட் எலமெண்ட்ஸ். ஸோ சர்க்யூட்டோட எலமெண்ட்ஸ் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஓகே, என்ன அப்படின்னா ஆக்டிவ் எலமெண்ட்ஸு, பாசிவ் எலமெண்ட்ஸ், லம்ப்டு எலமெண்ட்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ், bilateral elements, unilateral elements, linear and non-linear elements. Okay, so இதில் ஃபர்ஸ்ட் வந்து linear active elements என்னன்னு பார்க்கலாம். ஸோ elements which can deliver the ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 டைப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டிவ் எலமெண்ட், பாசிவ் எலமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டைப்னு பாருங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் எலமெண்ட், பாசிவ் எலமெண்ட் அண்ட் லம்ப்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட், bilateral, unilateral, linear, non-linear. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ இதில் வந்து டெஃபினிஷனை படிச்சுட்டு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ the element which can deliver energy called an active element. Okay, the voltage and current. So example வந்து voltage and current sources. So அதாவது ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ ஒரு எலமெண்ட் வந்துட்டு எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டெலிவர் பண்ற கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டெலிவர் பண்ற கேப்பபிலிட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆக்டிவ் எலமெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிவ் எலமெண்ட். ஸோ த எலமெண்ட் விச் கன்சியூம் எனர்ஜி எதர் பை அப்சர்விங் ஆர் ஸ்டோரிங் கால்டு பாசிவ் எலமெண்ட். எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். ஸோ அதாவது எலமெண்ட்ஸ் ஒரு எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது, தென் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற, அதாவது எனர்ஜியை கன்சியூம் பண்ணுற எலமெண்ட்ஸ். ஸோ அதாவது சாரி ஸோ எனர்ஜியை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுற எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் எலமெண்ட் சொல்லுவோம். அது எப்படி வேணால் கன்சியூம் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது. உதாரணத்துக்கு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணும், இண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணும் எனர்ஜியை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கன்சியூம் பண்ணுற எலமெண்ட்ஸ் பாசிவ் எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லம்ப்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ லம்ப்டு எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபிசிக்கலி செப்பரேட் எலமெண்ட்ஸ் சச் எஸ் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் ஆர் கால்ட் லம்ப்டு எலமெண்ட்ஸ். ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே லம்ப்டு எலமெண்ட்ஸ். ஓகே, உதாரணத்துக்கு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். அதாவது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால செப்பரேட் பண்ணி தனித்தனியாக யூஸ் பண்ண முடியலையா, அதனால இது லம்ப்டு எலமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் இஸ் ஒன் விச் இஸ் நாட் செப்பரபிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் பர்பசஸ். Example, transmission line has distributed resistance, capacitor and inductance along its length. ஸோ டிஸ்ட்ரிபியூட் எலமெண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இதை வந்துட்டு ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் எலமெண்ட்டை ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனு. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஒரே டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கும். பட் ஆனால் செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா next, what are the bilateral and unilateral element? So bilateral element என்னன்னா bilateral element the voltage current relation is same for the current flowing through in either direction. Okay, so என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த bilateral element வழியா current வந்துட்டு clockwiseல போனாலும் and வந்துட்டு anti clockwise போனாலும் சரி இதோட voltage current relation, அதாவது voltage current behavior சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ கரண்டோட டைரக்ஷன் வந்து மேண்டரி கிடையாது. ஸோ எந்த டைரக்ஷனில் போனாலும் சரி வோல்டேஜ் கரண்ட் பிஹேவியர் சேமாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் எலமெண்ட். ஸோ இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஃபார் 2 பாசிபிள் டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட். எக்ஸாம்பிள் வேக்யூம் டியூப், சிலிக்கான் டயர். ஸோ இதில் இந்த யூனிலேட்ரல் எலமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் வந்துட்டு இதோட இந்த எலமெண்ட்டோட பிஹேவியர் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோவர டைரக்ஷனை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ இதோட பிஹேவியர் வந்துட்டு கரண்ட் இது வழியாக கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா பிஹேவியர் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும்போது பிஹேவியர் மாறும். ஓகேவா? எக்ஸாம்பிள் டயோடு. ஸோ டயோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பைஸில் என்ன பண்ணும், அலோவ் பண்ணும் கரண்ட்டை, ரிவர்ஸ் பைஸில் அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அண்ட் நான் லீனியர் எலமெண்ட். லீனியர் எலமெண்ட் அப்படின்னா ஸோ எலமெண்ட் செட் டு பி லீனியர் இஃப் இட் சாட்டிஸ்ஃபை த லீனியர் கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப், that is the relation between V and is linear. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு எலமெண்ட்டை லீனியர் எலமெண்ட் சொல்லணும் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லீனியர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த எலமெண்ட்டோட
வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா லீனியராக இருக்கணும். ஓகே, அந்த எலமெண்ட்டோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா லீனியராக இருக்கணும். அதாவது லீனியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்புட்டில் ஒரு யூனிட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் ஒரு யூனிட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, இன்புட்டில் ஒரு யூனிட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் அவுட்புட்டில் ஒரு யூனிட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். இதுக்கு பேர் தான் வந்து லீனியர். ஸோ அது இல்லாமல் இன்புட் ஒரு யூனிட் வந்துட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லீனியர் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியர் எலமெண்ட். நான் லீனியர் என்ன அப்படின்னா ஸோ எந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு லீனியர் வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அது வந்து நான் லீனியர் எலமெண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸு. ஸோ இதில் வந்துட்டு டிபெண்டன்ட் சோர்ஸ் என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளைட் பை டிபெண்டன்ட் சோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா டிபெண்டன்ட் சோர்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டிபெண்டன்ட் சோர்ஸால எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்னொரு காம்பனண்ட்டுக்கு சப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்காக இன்னொரு சோர்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிபெண்டன்ட் சோர்ஸால எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சப்ளை பண்ண முடியும். பட் இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சப்ளை பண்ணுறதுக்காக இன்னொரு சோர்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஸோ இந்த டிபெண்டன்ட் சோர்ஸால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்னொரு எலமெண்ட்டுக்கு சப்ளை பண்ண முடியும். இது சப்ளை பண்ணுறதுக்காக இன்னொரு சோர்ஸை வந்துட்டு இது என்ன பண்ணியிருக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பை இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த அனதர் எலக்ட்ரிக்கல் சோர்ஸ். ஓகே, ஸோ இதை கன்வெர்ட் த எனர்ஜி இந்த சம் ஃபார்ம் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சோர்ஸால இன்னொரு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சப்ளை பண்ண முடியும். பட் வந்துட்டு இது இன்னொரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணி லோடுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான லாஸ் என்ன அப்படின்னா ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன அப்படின்னா ஸோ கரண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் த அல்ஜிபரிக் சம் ஆஃப் த கரண்ட் மீட்டிங் அட் ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிற ஒரு ஜங்ஷனில் வந்துட்டு அதில் அந்த ஜங்ஷனை நோக்கி வர்ற ஸோ அதாவது ஜங்ஷன் டுவர்ட் த ஜங்ஷன் வர்ற கரண்ட், அதாவது அந்த ஜங்ஷன் நோக்கி வர கரண்ட்டையும் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜங்ஷன் விட்டு வெளியில் போகிற எல்லா கரண்ட் இது எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா ஸோ அல்ஜிபரிக் சம் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ உதாரணத்துக்கு இந்த நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோடை நோக்கி வர எல்லா கரண்ட்டையும் சம் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த நோடை விட்டு வெளியில் போகிற எல்லா கரண்ட்டையும் சம் பண்ணுங்க. இந்த டோட்டல் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. So algebraic sum of all the current moving toward the junction and also leaving from a junction is equal to 0. Okay, so Kirchhoff's voltage law. So voltage law states the algebraic sum of the electromotive force plus the algebraic sum of the voltage axis across the impedances in any closed circuit is equal to 0. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு க்ளோஸ் லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ளோஸ் லூப்பில் வோல்டேஜ் சோர்ஸஸுக்கு அதில் இருக்கிற மொத்த வோல்டேஜ் சோர்ஸோட வோல்டேஜ் ப்ளஸ் அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் இது எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு அந்த மொத்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளாக சொல்லலாம் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை. என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ்ட் லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனன்ட் அது எந்த காம்பனண்டாக வேணா இருக்கட்டும், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டி, இண்டக்டர், பேட்டரி, ஸோ எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ அதாவது எனர்ஜி சோர்ஸ், ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ அதில் வந்துட்டு அந்த வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் லூப்பில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டும் அக்ராஸாக இருக்க எல்லா வோல்டேஜையும் வந்துட்டு சம் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் சம் பண்ணணும். ஸோ மொத்த சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் the ratio between potential difference occur two terminals of a conductor and the current through it remains constant. So when the physical conditions of a conductor remains unchanged. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டக்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை அந்த கண்டக்டர் வழியாக போகிற கரண்ட். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லலாம். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் வழியாக போகிற கரண்ட் வந்துட்டு எதுக்கு டைரக்ட்லி போர்ஷனாக இருக்கும் அப்படின்னா அந்த கண்டக்டருக்கு அக்ராஸாக ட்ராப் ஆன பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு. ஓகே, ஸோ அதாவது அந்த கண்டக்டர் அக்ராஸாக ட்ராப் ஆன வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டக்டர் அக்ராஸாக ட்ராப் ஆகிருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். அதாவது பார்த்தீங்க உதாரணத்துக்கு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷியோராக வந்துட்டு அது ஸோ அந்த வோல்டேஜ் வந்துட்டு கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன். ஸோ இதை வந்துட்டு ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தா புரியும், பட் ஒரு 2 மார்க் மாதிரி இருக்கிறதுனால ஸோ இதை வந்துட்டு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் என் டு என்
காம்பினேஷன் டு பி சீரியஸ். ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெசிஸ்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெசிஸ்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டரையும் என் டு என் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஒரு ரெசிஸ்டருக்கு அடுத்ததான் இன்னொரு ரெசிஸ்டர், ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு ரெசிஸ்டர், ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்றுக்கு அடுத்து ஒன்று ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சீரியஸ் கனெக்ஷன். ஸோ பேரலல் கனெக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ ஒன் எண்ட் ஆஃப் ஆல் ரெசிஸ்டர் இஸ் ஜாயின்டு டு a common point and other ends are joined to the another common point. Combination to be parallel connection. ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 3 ரெசிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 ரெசிஸ்டரோட ஒரு எண்டு எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாத்தோட ஒரு எண்டையும் ஒரு காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரிமைனிங் எல்லா எண்டையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணோம். இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கோ எல்லாத்தோட ஒரு சேம் டைமில் மட்டும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். இன்னொரு பாயிண்டில் ரிமைனிங் இருக்கிற மற்ற அனதர் டைமில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லேயும் ஒரு காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். ஓகே, ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த 10 2 மார்க் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்துட்டு நம்மளோட வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனலுக்கு கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலில் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.